ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரொம்ப பேசிக்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ் இருக்குல்ல, அதில் முக்கியமான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ரெண்டுத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மீனிங் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 வார்த்தை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ஒன்று கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தை. கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், அதை நாம் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பி வெப்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பி வெப்ஸை வச்சு என்ன சப்ஜெக்ட் போடுறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற பி வெப் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிக்கணுங்க. ஐ எம் கோயிங் டு மார்க்கெட், ஐ எம் கோயிங் டு சம்வேர். என்னமோ சொல்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அர்த்தம் வராதுங்க. அது வேறு, இது வேறு. புரியுதுங்களா? அந்த யூசேஜ் வேறு, இந்த யூசேஜ் வேறு. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு, எப்படி இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்பை தான் என்ன பண்ண போகிறோம்னா ப்ளேஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இந்த ரெண்டுமே கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷனை பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் சிம்பிளாக எழுதுகிறேன். செய்ய போகிறோம். ஓகே, ஒரு ஆக்ஷனை பண்ண போகிறோம். அது என்ன ஆக்ஷனாக வேணால் இருக்கலாங்க, அது என்ன செயலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். இது ப்ரெசண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் பி வெப்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். இதை நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற பி வெப் வச்சு சொன்னோம் அப்படின்னா அது ப்ரெசண்ட்டில் இருக்க மீனிங்கை கொடுக்காதுங்க. ஃப்யூச்சர், அதாவது இதுக்கப்புறம் நடக்க போகிற ஆக்ஷனை பற்றி தான் பேசுமோ தவிர ப்ரெசண்ட்டை சொல்லாது. புரியுதுங்களா? ஏன்னா ப்ரெசென்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம ஆக்ஷன் செஞ்சுட்ருக்கணும். அப்போ தான் ப்ரெசென்ட்டு கூட கனெக்ட் ஆகும். ஆனால் ப்ரெசென்ட்டில் இல்லை, இம்மீடியட் ஃப்யூச்சர். ஓகே, இம்மீடியட் ஃப்யூச்சர். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற ஆக்ஷனை பற்றி தான் அது பேசுது. இதுவே பாஸ்டாக இருந்தால் கடந்த காலத்தில் நாம் ஒரு ஆக்ஷனை பண்ண இருந்திருப்போம். புரியுதுங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். பார்த்துட்டு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் புரியும். பாருங்கள், இப்போ கோயிங் டூன்னு இருக்குது. இந்த கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தை என்றைக்குமே நம்ம பிளான் பண்ணி ஏதாவது வச்சுருப்போம். ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக ப்ரிப்பேர் ஆகும். அந்த பர்டிகுலர் டைமில் அந்த ஆக்ஷனை பண்ணுவோம். ஏன்னா பிளான்டு, பொறுமையாக பண்ணலாம், தப்பு இல்லை. அவசரம் இல்லாமல் பதட்டப்படாமல் என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஆக்ஷனை பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போது அதற்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது. அந்த ஆக்ஷனை பண்ண போகிறோம், ஆனால் அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்குது. எப்போது ஆக்ஷனை பண்ணுறதுக்கு டைமே அடுத்து இம்மீடியட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்போது இம்மீடியட்டாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, இம்மீடியட் ஆக்ஷன். இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும்படி இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட போகிறோன்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் சாப்பிட போகிறோன்னு சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் தான் போயிட்டு பிளேட் எடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு வந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு இல்லை கீழே தரையில் உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் சாப்பிட போகிறோம்ப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இத்தனை வேலைகள் இருக்குது, அதெல்லாம் பண்ணுற கொஞ்சம் நேரம் ஆகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இடத்துல நாம் கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்து சாப்பாடு முன்னாடி இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த மூமெண்ட்டு நடக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிட போகிறதான். அந்த ஆக்ஷன் பண்ணக்கூடிய அந்த டைம் ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம அபவுட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் தான் குளித்து ரெடியாகி ட்ரெஸ்ஸு மாற்றி அப்புறம் என்ன காஸ்டியூமெல்லாம் போடணும்னு நினைக்கிறோம், அதுக்கெல்லாம் டைம் எடுத்து பொறுமையாக கிளம்ப போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிங் டு அப்படிங்கிற வார்த்தை. அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா கதவுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னு அர்த்தம். எப்படி கதவு விட்டுருந்து வெளியில் வந்துட்டீங்க, கார் ஏற போகிறீங்க, பைக் ஏற போகிறீங்க, பஸ் ஏற போகிறீங்க, ஏதோ ஒன்று நான் வீட்டுக்கிட்டு கிளம்பிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுதான் இதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இம்மீடியட் ஃபியூச்சர், அடுத்த செகண்ட் அந்த ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அபவுட் டு,
பண்ண போகிறோம் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னா அது கோயிங் டு. சரிங்களா? ப்ரெசென்ட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பி வெர்பை போட்டுக்கலாம். பாஸ்ட்னா பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பி வெர்ப் போட்டுக்கலாம். பாஸ்ட்டில் என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா நாம் ஒரு ஆக்ஷனை பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதை செய்யலான்னு இருந்தோம் ஆனால் செய்யலை. நல்லா கவனிக்கணுங்க. அவனை நான் பார்க்கலான்னு இருந்தேன், அந்த ஆக்ஷனை நான் பண்ணலான் இருந்தேன் ஆனால் பண்ணலை. கடந்த காலத்துலேயும் ஒரு ஆக்ஷனை இமீடியட்டாக பண்ணலான்னு நினச்சிருப்போம், அந்த ஆக்ஷனை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து இன்டரப்ட் பண்ணியிருப்பார், அந்த ஆக்ஷன் நடந்திருக்காது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் வந்து நம்ம மீட் பண்ணணும், நமக்கே தெரியாமல் டக்குன்னு முன்னாடி வந்துட்டார், அவர் டக்குன்னு மீட் பண்ண போயிருப்போம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிஏஓ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வழி மறைச்சி வாங்க வாங்க இப்போ பார்க்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்டரப்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நாம் ஒரு செகண்ட் அவர் வராமல் இருந்தாருன்னா அந்த ஆக்ஷனை பண்ணியிருப்போம். ஆனால் அவர் வந்து தடுத்து விட்டார், அதனால் அந்த ஆக்ஷன் நம்ம பண்ண முடியல. இந்த மாதிரி இம்மீடியட்டாக ஒரு ஆக்ஷனை நாங்கள் பண்ண வேண்டி இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது தவறி விட்டது அப்படிங்கிற இடத்துல நம்ம பாஸ்ட்டில் அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையுமே என்னோட இன்ட்ரடக்ஷன் பார்ட், அதாவது உங்களுக்கு வணக்கம் சொன்னதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா, இந்த இடத்த மட்டும், இந்த பர்டிகுலர் ஸ்லைடை மட்டும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம்பிள்ஸாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வச்சு நீங்கள் கிளியராக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிடலாம். கிளியராக உங்களால் சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதற்காகவே தான் நான் தனியாக இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களை எக்ஸாம்பிள்ஸ் கூட்டிகிட்டு போகிறேன். புரியுது நண்பர்களே? ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்லைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா வீடியோஸ்லையுமே. ரைட், இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து கோயிங் டு அப்படிங்கிற அபவுட் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து நீங்கள் என்ன ஆக்ஷனை செய்ய போகிறீங்களோ அந்த ஆக்ஷனை V1 தான் சொல்லணும். வேறு ஸ்ட்ரக்சரே கிடையாது, V1 தான். எக்காரணத்து கொண்டும் இந்த இடத்துல வாசு வந்துச்சுங்க, அதனால நான் V2 போட்டேங்க, இந்த இடத்துல வேர் வந்துச்சுங்க அதனால நான் V2 போட்டு விட்டேங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது வாசோ வேரோ வில்பியோ என்னமோ இருந்துட்டு போகுது, அது நமக்கு தேவையில்லை. 2க்கு அடுத்து V1 தான் போடணும். ஓகே, ஆமு இஸ்ஸு ஆறு வாசு வேர் தான் அங்கே எழுதியிருக்கேன். வில்லு வராதா டேவிடு, வில்பி வராதா அப்படின்னு நாங்கள் எழுதாத கேட்காதீங்க, ஏன்னா அது வராதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு புரியும். கோயிங் டு அபவுட் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு ஒட்டுக்காவே பார்த்துட்டு வரலாம், அப்போ தான் நமக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் மீனிங் வேறு. இந்த ரெண்டு வார்த்தைகளுமே டைமை பொறுத்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. புரியுதுங்களா? சரி பாருங்கள், நான் அடுத்த வருடம் ஒரு கார் வாங்க போகிறேன். நான் அடுத்த வருஷம் ஒரு கார் வாங்க போகிறேன். டைமை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்போது? அடுத்த வருஷம், நெக்ஸ்ட் இயர். சரிங்களா? அப்போது ஒரு ஃபிக்ஸ்டு டைமை வச்சுட்டு அந்த டைமுக்கு இருக்கக்கூடிய டியூரேஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு என்ன வார்த்தை வரும் அப்படின்ட்டு. அப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை பார்த்தாலே தெரியுது, இதற்கு நாம் கோயிங் டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இங்கே சப்ஜெக்ட் யார்? நான். அப்போ அவரை தான் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க போகிறேன் இருக்குங்க, போனேன் அப்படின்னு இல்லை, போனேன்னு இல்லை, போகிறேன் இருக்குது. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய பி வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், நான், ஐ ஆம் கோயிங் டு, இது வந்து ஃபிக்ஸ்டு. கோயிங் டுங்கிறது ஃபிக்ஸ்டு டேர்ம், அதை நம்ம மாற்றவே கூடாது. ஐ ஆம் கோயிங் டு என்ன பண்ண போகிறோம்? வாங்க போகிறோம், ஒரு காரை வாங்க போகிறோம். நாம் செயலை செய்ய போகிறோம் பார்த்தீங்களா, அந்த செயல் இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா வாங்குதல். அப்போ அந்த வாங்கு அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நம்ம V1 சொல்லணும். பி வெர்பில் V1 சொல்லணும். ஓகே, பாருங்கள், ஐ ஆம் கோயிங் டு பை, V1 வந்துருச்சா. நான் வாங்க போகிறேன், என்ன வாங்க போகிறேன்? ஒரு காரை வாங்க போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஐ எம் கோயிங் டு பை அ கார். எப்போ? அடுத்த வருஷம், அப்போ நெக்ஸ்ட் இயர். ஐ எம் கோயிங் டு பை அ கார் நெக்ஸ்ட் இயர். ஐ எம் கோயிங் டு பை அ கார் நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த வருஷம் ஒரு கார் வாங்க போகிறேன். இப்போது அடுத்த வருஷத்தை விட்டுருங்க, காரோட ஷோரூமில் இருந்துட்டு பணத்தை அப்படியே கத்தையை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க, நான் இப்போ கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அடுத்து நீங்கள் அந்த ஆக்ஷனை பண்ணி முடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த உங்களோட நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்ஷன் அதுதான். அப்படின்னு இருக்கும் பொழுது நாம் முன்னாடி ஸ்டைலில் படித்த மாதிரி ஐ ஆம் அபவுட் டு பை எ கார்
அவ்வளோதான் நண்பர்களே. ஐ எம் அபவுட் டு பை அ கார். ஐ எம் அபவுட் டு பை அ கார். இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி டைமை கொடுத்துருக்கேன். அடுத்ததில் பாருங்கள், டைமெல்லாம் இருக்காது, மொட்டையாக தான் எழுதியிருப்பேன். அவங்க உன்னை அழைக்க போகிறார்கள், அவங்க உன்னை கூப்பிட போகிறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. தமிழில் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம், அவங்க உன்னை அழைக்க போகிறாங்க, அவங்க உன்னை கூப்பிட போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆங்கிலத்தில் இந்த சென்டென்ஸு நீங்கள் அந்த ஆக்ஷன் நடக்க போகிறதுக்கு எவ்வளோ மூமெண்ட் இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக இந்த வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம படித்த இந்த வார்த்தைகளை வச்சு ஈஸியாக சொல்லிடலாங்க. புரியுதுங்களா? அந்த இமீடியசியை எப்படி அந்த இமீடியசியை நம்ம ஈஸியாக காமிச்சு கொடுத்துடலாம். சரிங்களா? பாருங்கள், இது 2 ஆங்கிளில் நம்ம எழுதலாம். அவர்கள் உன்னை அழைக்க போகிறார்கள். பாருங்கள், அவர்களா, தே ஆர் கோயிங் டு கால் யூ. ஓகே, நாங்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம்னா உன்னை வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு, அந்த பர்டிகுலர் டீமுக்கு, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு, மீட்டிங்க்கு, எதுக்கோ ஒன்று அந்த விஷயத்துக்கு உன்னை கூப்பிட போகிறாங்க. அப்போது கூப்பிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி அந்த மீட்டிங்கில் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லாட்டி 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு கூட கூப்பிடலாம், எப்போ வேணாலும். புரியுதுங்களா? ஆனால் இப்போ கிடையாது. அவங்க உன்னை கூப்பிட போகிறாங்கடா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு வருது. அப்போது சொல்லக்கூடியவர் நம்மக்கிட்ட தே ஆர் கோயிங் டு கால் யூன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ கூப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. தே ஆர் கோயிங் டு கால் யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இல்லை அப்படின்ட்டு. அதுவே நம்மக்கிட்ட சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க பாருங்கள், தே ஆர் அபவுட் டு கால் யூ, தே ஆர் அபவுட் டு கால் யூ, உன்னை கூப்பிட போகிறாங்கடா, உன்னை இப்போ கூப்பிட போகிறாங்க அப்படின்னு தமிழில் சொன்னாலும் கூட இது அந்தளவுக்கு நமக்கு அந்த இமீடியசி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் அபவுட் டு கால் யூ அப்படின்னா அவங்க இப்போ நம்பர் எடுத்து வச்சுட்டு டைப் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, கால் பண்ண போகிறாங்க, நீ அங்கே ரெடியாக இருந்துப்போ. அப்படின்னா உடனே நம்மளும் மொபைல் எடுத்து கையில் வச்சுக்கணும். தே ஆர் அபவுட் டு கால் யூ, தே ஆர் அபவுட் டு கால் யூ. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 phrases ஃப்ரெண்ட்ஸ்? தீஸ் 2 time phrases வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, கோயிங் டு அப்படிங்கிற இடத்துல அபவுட்டுங்கிற இடத்துல கோயிங் டு அப்படிங்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுவீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஓன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, யூசேஜஸ் இருக்குது. அது அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரயில் கிளம்ப போகுது. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், ஓகே இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது, ரயில் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1/4 மணி நேரம் இருக்குது, ரயில் கிளம்ப போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், the train is going to leave. The train is going to leave. அதுவே உங்ககிட்ட ஒருத்தர் டக்குன்னு சொல்கிறாரு, the train is about to leave. The train is about to leave அப்படின்னா என்னாச்சு, ட்ரெயின் அதனுடைய சக்கரம் அப்படியே லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய் ஏறினா தான் உண்டு, இல்லாட்டி ட்ரெயின் போயிடும். அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு the train is about to leave, the train is about to leave, the train is going to leave, the train is about to leave. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த இம்மீடியஸியை நீங்கள் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பாஸ்டில் நாம் யூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி அர்த்தங்கள் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட்டில் நடந்த சம்பவத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நாங்கள் போன வாரம் கோவிலுக்கு போக இருந்தோம். போன வாரம் ஒரு ஆக்ஷனை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் பண்ணலை. அது வேறு விஷயம், அதை விட்டுறலாம். ஆனால் ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி சொல்லும் பொழுது நண்பர்களே, நாம் பாஸ்ட்டில் அந்த பிளானுக்கு கூட எந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போடணுமோ அதை போட்டால் போதும். நாங்கள் அப்போது வியோட ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பி வெர்ப் வந்து ஆர், அதுவே பாஸ்டாக இருந்தால் வேர். ஓகே, வி வேர் அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் கோயிங் டு விசிட் த டெம்பிள். We were going to visit the temple. Visit the temple. பாருங்க, we were going to visit the temple. We were going to visit the temple. எப்போ? போன வாரம் அப்படின்னா last week. We were going to visit the temple last week. We were going to visit the temple last week. போன வாரம் நாங்கள் கோயிலுக்கு போகலான் இருந்தோம், பிளான்டு. ஓகே, அடுத்து பாருங்க, நாங்கள் கோவிலுக்கு போக இருந்தோம், திடீரென்று மழை வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ இடத்துல இருந்தோ நம்ம ஏதோ இடத்துல ட்ரிப்பு போயிருக்கோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த 2வது இடம்
கோயிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கோயிலுக்கு போகலான் இருந்தோம், டக்குன்னு மழை வந்துருச்சு. அப்படின்னா மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் தான் நம்ம பண்ண போனோம். என்ன ஆக்ஷன்? கோயிலுக்கு போகிறது. புரியுதுங்களா? அப்போ கோயிலுக்கு போகலான்னு அந்த ஆக்ஷனை பண்ணான் இருந்தோம், மழை வந்துருச்சு. ஏதோ ஒன்று அந்த ஆக்ஷனை பண்ண விடாமல் தடுத்துருச்சு. புரியுதுங்களா? நாங்கள் கோவிலுக்கு போக இருந்தோம். பாருங்க, we were about to visit the temple. We were about to visit the temple. ஏதோ ஒன்று. சரிங்களா? நம்ம கோயிலை விசிட் பண்ண இருந்தோம். திடீரென்று all of a sudden திடீரென்று all of a sudden மழை வந்துருச்சு. It rained. It has rainedன்னு சொல்லாதீங்க, ஏன்னா சம்பவம் பாஸ்ட்டில் நடக்குது. அப்போ பின்னாடி பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். என்னதான் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோடதாக இருந்தாலும் சம்பவம் நடந்தது பாஸ்ட். அதை கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, பாருங்கள். We were about to visit the temple. We were about to visit the temple. All of a sudden it rained. All of a sudden it rained. We were about to visit the temple. All of a sudden it rained. அடுத்து நான் அந்த கருத்தை தான் சொல்ல வந்தேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு வாயை திறந்து அதுக்குள்ள அவன் சொல்லிட்டான். அந்த மூமெண்ட்டில் நீங்கள் அதான் சொல்ல வந்திருப்பீங்க, அந்த ஆக்ஷன் நீங்கள் பண்ண வந்திருப்பீங்க, ஆனால் வேற ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பாருங்கள், அந்த கருத்தை நான் சொல்ல வந்தேன். I was about, ஓகே, I was about to, நான் சொல்ல வந்தேன். Tell that point. பாருங்க, I was about to tell that point. இந்த இடத்துல இன்னும் கரெக்டாக சொல்ல போனால், உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னா tell you அப்படின்னு போட்டுக்கலாம். I was about to tell you that point. உங்ககிட்ட அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வந்தேங்க. I was about to tell you the point. I was about to tell you the point. ஓகே, அடுத்து பாருங்க, எனது நண்பன் ஒரு புதிய தொழில் தொடங்க போனான். கடந்த காலத்தில் ஒரு புது ஆக்ஷனை புது பிளானை பண்ணான் இருந்தார். அது என்ன பிளானு? பிஸ்னஸ். அப்போது ஒரு புது பிஸ்னஸை பண்ணலான்னு என்ன பண்ணான்? பண்ணலான்னு இருந்தான். ஒரு பிளானு, ஆனால் பண்ணலை. பிஸ்னஸ் எல்லாம் செகண்டில் ஆரம்பிக்க முடியாது, கொஞ்சம் பிளானிங் வேணும். சரிங்களா? பாருங்கள், my friend was going to start a business. My friend was going to start a business. இப்படி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து சரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாரு, ஆனால் பண்ணியிருக்க மாட்டார். அதான் அர்த்தம். My friend was going to start a business. My friend was going to start a business. அப்புறம் என்னாச்சு? ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர் என்ன பண்ணிட்டாரு? வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி he joined the company. ஏதோ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி நம்ம சொல்லலாம். Unfortunately he joined the company. My friend was going to start a business. Unfortunately he joined the company. Unfortunately he joined the company. புரியுதுங்களா? இவ்வளோதான் நண்பர்களே இதனுடைய யூசேஜ். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு டைமோட இமீடியஸை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அபவுட் டு சொல்லணுமா, கோயிங் டு சொல்லணுமா அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கணும். நீங்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பேசக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். வாட்ஸ்அப்பில் நாங்கள் டெய்லியும் ஏதோ ஒரு குவிஸாக இருக்கட்டும், இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டே தான் இருக்கோம். நிறைய பேர் அதனால் பயனடைந்து கொண்டு வருகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னா அந்த லிங்க்கை நாங்கள் ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம். அதன் மூலமாக நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணி எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சரிங்களா? ரைட். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.